தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமதான் சஹர் நேர சிறப்பு நிகழ்ச்சி. உங்களுக்கான 4வது கேள்வி, எந்த நபித்தோழருக்காக ஒரு அங்கியை எடுத்து வைத்தேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்? ஆப்ஷன் ஏ மஹ்ரமா ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் பி இப்னு அபி ஹத்ரத் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் சி சாத் பின் கௌலா ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் டி காப் ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டாச்சு. நேரம் இருக்கு. ஆப்ஷன் ஏ மஹ்ரமா இப்னு நௌஃபல். மஹ்ரமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் என்பது சரியான பதில் தானா? ஆமா, அவங்க தான் போவாங்க, அவங்களுடைய பிள்ளையோட போவாங்க. போகும்போது ரசூல் அவங்களுக்காக இந்த அங்கியை வந்து நான் வந்து இது இப்போ எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ரசூல். ஆப்ஷன் ஏ மஹ்ரமா ரலியல்லாஹு அன்ஹு என்பது சரியான பதிலா பார்க்கலாம். மாஷா அல்லாஹ், சரியான பதில் ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதிலாக அளித்திருக்காங்க. அதற்கான ஆதாரம் நூல் புகாரில 2657வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த செய்தி வந்து சரியான பதில சொல்லியிருப்பதன் மூலமாக முதல் சுற்றுல 4 கேள்விக்குமே சரியான பதில் அளித்து TNBJ பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய தமிழாக்கத்தை இதுவரைக்கும் வென்றிருக்கிறீங்க. 2வது சுற்றுக்கான முதல் கேள்விக்கு செல்லலாமா? உங்களுக்கான 2வது சுற்றுக்கான முதல் கேள்வி இதோ. பள்ளியில் ஒரு மனிதர் நின்று தொழுது கொண்டிருந்தார். அவரது ஓதுதல் இனிமையாக இருந்ததால் அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரது ஓதுதலை நின்று கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த நபித்தோழர் யார்? ஆப்ஷன் ஏ அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் பி அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் சி அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் டி அப்துல்லா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கு நேரம் வழங்கப்பட்டாச்சு. இந்த ரவுண்ட்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு, 50-50 ஆப்ஷன். இந்த 50-50ல 2 தவறான பதில்கள் நீக்கப்பட்டுரும். அதுல 2த்துல 1 ஏதாவது ஒன்று சரியாக இருக்கும். ஆப்ஷனை பயன்படுத்துறது தங்களுடைய விருப்பத்துக்குரியது. நேரம் இருக்கு, மசூரா பண்ணி நிதானமா சொல்லலாம். இதற்கு ஒரு சிறப்பு பரிசு, ஆப்ஷனை பயன்படுத்தலைன்னா ஒரு சிறப்பு பரிசும் உண்டு. அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு தான் பி என்பதை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. சரியா என்பதை பார்த்துடலாமா? ஆப்ஷன் பி சரியான பதில். மாஷா அல்லாஹ், அப்துல்லா இப்னு மசூத் என்பதுதான் சரியான பதில். அதற்கான ஆதாரம் அஹ்மதுல 170வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இவருடைய அந்த ஓதுதலை நின்று ரசித்தார்கள் என்ற செய்தியை பார்க்க முடியுது. 2வது சுற்றுல முதல் கேள்விக்கு சரியான பதிலை அளித்ததன் மூலமாக 1000 ரூபாய் இதுவரைக்கும் வென்றிருக்கிறீங்க. 2வது சுற்றுல 2வது கேள்விக்கு செல்லலாமா? இவரின் செல்வம் எனக்கு பயனளித்ததை போல் வேறு எவருடைய செல்வம் பயனளிக்கவில்லை என்று யாரை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்? ஆப்ஷன் ஏ கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஆப்ஷன் பி அபு தாலிப், ஆப்ஷன் சி அப்துல் முத்தலிப், ஆப்ஷன் டி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டாச்சு. ஆப்ஷன் இருக்கு, உங்களுக்கு நேரமும் இருக்கு. நிதானமா ஆலோசனை பண்ணி சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஆப்ஷன் டி அபூபக்கர் ரலியல்லாஹு, ஆப்ஷன் டி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் என்பதை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. சரிதானா? தப்பா சொல்லிட்டா போட்டியிலிருந்து விலகக்கூடிய சூழல். இதுவரைக்கும் நல்லா கரெக்டா சொல்லிட்டு வந்திருக்கீங்க. பார்க்கலாமா? ஆப்ஷன் டி சரியான பதிலா என்பதை பார்க்கலாம். மாஷா அல்லாஹ், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான், அவருடைய பொருளாதாரம் தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு அதிகமா பயன்பட்டிருக்கிற இந்த பார்க்க முடியுது. ஆதாரம் நூல் இப்னு மாஜாவில் 91வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், அபூபக்கரின் செல்வம் எனக்கு பயனளித்ததை போல்
வேறு எவருடைய செல்வமும் பயனளிக்கவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது விட்டார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நானும் எனது செல்வமும் உங்களுக்குத்தான் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள் என்ற செய்தியை பார்க்க முடியுது. இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த தூதுத்துவ செய்தி கொண்டு வந்து மக்களுக்கு மத்தியில பிரச்சாரம் செய்யும் போது ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பல இன்னல்களும் துன்பங்களுக்கும் மத்தியில பல தியாகங்களையும் அர்ப்பணிப்புகளையும் செய்த ஒரு நபித்தோழர் என்றால் எல்லா துன்பங்களுடைய கால சூழலிலும் அல்லாஹ்வின் தூதரோடு ஒன்றிணைந்து ஒன்றாக இருந்தாங்க. அனைத்து விதமான துன்பமான துயரமான நேரத்தில் உறுதுணையாகவும் இருந்தாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த அளவுக்கு நேசிக்கக்கூடிய ஒரு தோழராகவும் இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இந்த செய்தி சரியான பதிலை சொல்லி இந்த பதில் மூலமாக 2000 ரூபாய் வென்று இந்த சுற்றுல 3வது கேள்வியை பார்க்கலாமா? உங்களுக்கான 3வது கேள்வி, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத் செய்யும் போது தன்னிடத்தில் எத்தனை ஆயிரம் திர்ஹங்கள் வைத்திருந்தார்கள்? ஆப்ஷன் ஏ 3 அல்லது 4 ஆயிரம் திர்ஹங்கள், ஆப்ஷன் பி 5 அல்லது 6 ஆயிரம் திர்ஹங்கள், ஆப்ஷன் சி 4 அல்லது 5000 திர்ஹங்கள், ஆப்ஷன் டி 6 அல்லது 7000 திர்ஹங்கள். உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டாச்சு. ஆப்ஷன் இருக்கு, இன்னும் ஆப்ஷன் உங்க கையை விட்டு போகல. 2 தவறான கேள்விகள் நீக்கப்பட்டா 2 சரியான பதில் எது என்பதை அதுல பார்க்க முடியும். ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஆப்ஷனை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. 2 தவறான பதில்கள் எது என்பதை நீக்கிடும். சரியா? சி டி நீக்கப்பட்டாச்சு. ஏ பி 2 ஆப்ஷன் இருக்கு, அதுல 1 சரியான பதில். ஆப்ஷன் பி 5 அல்லது 6000 திர்ஹங்கள். ஆப்ஷன் பி 5 அல்லது 6000 திர்ஹங்கள் என்பதை கூட ஒரு பதட்டத்தோட தான் சொல்லியிருக்கிறாங்க. அது சரியான பதில் தானா என்பதை பார்ப்போம். 2வது சுற்றுல 3வது கேள்விக்கு சரியான பதிலை தேர்ந்தெடுப்பதற்கு ஆப்ஷனை பயன்படுத்தி பி என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அவங்க சொன்னது சரிதானா என்பதை பார்க்கலாம். சரியான பதிலை பார்ப்போம். மாஷா அல்லாஹ், பி 5 அல்லது 6000 திர்ஹங்கள் வைத்திருந்தார்கள் என்பது சரியான பதில். அதற்கான ஆதாரம் அஹ்மதுல 25719வது செய்தியாக இந்த செய்தியை பார்க்க முடியுது. அல்லாஹ்வின் தூதர் அவர்களோடு ஹிஜ்ரத் செய்யக்கூடிய அந்த சமயத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த 5000 அல்லது 6000 திர்ஹங்கள் தான் இருந்தது என்ற செய்தியை பார்க்க முடியுது. 2 சுற்றுலையும் அனைத்து கேள்விக்கும் சரியான பதில் அளித்ததன் மூலமாக இதுவரைக்கும் 3000 ரூபாய் வென்றிருக்கிறீங்க. உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு, இந்த இதுவரைக்கும் வென்றது போதும் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ட்டு செல்லணும்னா செல்லலாம். இல்ல அடுத்த சுற்றுலை நாங்கள் பங்கு பெற்று எல்லாத்துலையும் வென்றெடுப்போம் அப்படின்ற நம்பிக்கையோடு இருந்து பங்காற்றுவதும் உங்களுடைய விருப்பம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கொடுத்த இல்மு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு செல்லலாம் என்பதை முடிவெடுத்திருக்கிறாங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் ரமலான் மாத சஹர் நேர சிறப்பு நிகழ்ச்சி சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற கேள்வி பதில் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் 2 சுற்றுக்களில் சரியான பதிலை அளித்து 3வது சுற்றுல நாங்க சரியா பதில் அளிப்போம், நாங்க இருக்கிறோம் அப்படின்றத உறுதியோடு நின்று இருக்காங்க. 3வது சுற்றுலையும் சரியான பதிலை சொல்கிறார்களா என்பதை பார்க்கலாம். உங்களுக்கான 3வது சுற்றுல முதல் கேள்வி, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடிக்கும் போது வயது எத்தனை? ஆப்ஷன் ஏ 30, ஆப்ஷன் பி 40, ஆப்ஷன் சி 25, ஆப்ஷன் டி 15. உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டாச்சு. 3வது சுற்றுல ஒரு ஆப்ஷன் இருக்கு உங்களுக்காக. இந்த கேள்விக்கு சரியான பதில் தெரியல அப்படின்னு சொன்னா வேற கேள்வியை கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்ல இதுக்கு எங்களுக்கு தெரியும்னு சொல்லணும்னா சொல்லலாம். இல்ல நாங்க விளைவிக்கிறோம் அப்படின்னாலும் உங்களுடைய முடிவு. விடை பெற்றோர்
விடை பெற்றுக் கொள்கிறோம். இரண்டாவது சுற்றுடைய முடிவில் இருந்த அந்த நம்பிக்கை இல்லை, கேள்வியை பார்த்த உடனேயே விலகிக்கிறோம், வேண்டாம், ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனா ஏதாவது ஒண்ணு சரியா பதில் இருக்கும்ல, எதை கெஸ் பண்ணியிருப்பீங்க? 30 வயது. 30 வயது. ஆப்ஷன் ஏ சரியா என்பதை பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ சரியான பதில். என்னத்தை இருக்கு, அதுக்கான ஆதாரம் பாருங்க. இத்திருமணம் மதீனாவில் ஹிஜ்ரி 6 அல்லது 7ஆம் ஆண்டு நடைபெற்றது. அப்போது உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அவர்களின் வயது 30 ஆகும் என்ற செய்தி இருக்கு. அப்போ சரியா தான் நீங்க யோசிச்சிருக்கீங்க. அதுல திடீர்னு ஒரு மாற்றம், விலகி கொள்வது. இதுவரைக்கும் நீங்க 3000 ரூபாய் வென்றிருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அந்த 3000 ரூபாய் பரிசை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. அல்லாஹ் உங்களுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்த பிரார்த்தனை செய்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் ரமலான் மாத சஹர் நேர சிறப்பு நிகழ்ச்சி சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு 2 சுற்றுலையும் சரியான பதிலை அளித்து 3வது சுற்றுலை போட்டியிட்டு விலகிக் கொள்கிறோம் என்ற அடிப்படையில் 3000 ரூபாய் பரிசு தொகையை வென்றிருக்கின்றார்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் ரமலான் மாத சஹர் நேர சிறப்பு நிகழ்ச்சி சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இந்நிகழ்ச்சி தொடர்ந்து பரபரப்பாக சரியான பதில்களை சொல்வதன் மூலமாக சென்று கொண்டிருக்கிறது. இதனுடைய அடுத்த போட்டியாளர்களாக வந்திருப்பவர்களை அன்போடு வரவேற்கிறோம். உங்களுடைய பெயர்? பஷீர் அகமது, திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் காவாங்கரை. அகமது யாசிர், திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் காவாங்கரைக்கு. இந்த நிகழ்ச்சியுடைய விதிமுறைகள் எல்லாம் தெரியும். 3 சுற்றுகளாக நடைபெறும். மொத்தம் 10 கேள்விகள் கேட்கப்படும். சரியா பதில் சொன்னா நிகழ்ச்சியை தொடர்ந்து நீடித்து கொள்ளலாம், இல்லைன்னா வெளியே போயிடலாம். இதுதான் சரிங்களா? அப்போ உங்களுடைய முதல் சுற்றுக்கான முதல் கேள்விக்கு செல்லலாமா? உங்களுக்கான கேள்வி, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சகோதரி யார்? ஆப்ஷன் ஏ ஹாலா பின்த் முஹம்மது ரலியல்லாஹு அன்ஹா. ஆப்ஷன் பி ஹாலா பின் ஹிலால் ரலியல்லாஹு அன்ஹா. ஆப்ஷன் சி ஹாலா பின் ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹா. ஆப்ஷன் டி ஹாலா பின் ஹுவைலித் ரலியல்லாஹு அன்ஹா. உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டது. ஆப்ஷன் டி ஹாலா பின் ஹுவைலித் ரலியல்லாஹு அன்ஹா. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி ஹாலா பின் ஹுவைலித் ரலியல்லாஹு அன்ஹா சரியான பதில் தானா? உங்களுக்கு நேரம் இருக்கு, ஞாபகம் இருக்கு, படிச்ச செய்தி ஞாபகம் இருக்கு. பார்த்துடலாமா? தப்பா இருந்தா வெளியே போயிடணும். சரியான பதிலானா என்பதை பார்க்கலாம். ஆப்ஷன் டி சரியான பதில். ஹாலா பின் ஹுவைலா ரலியல்லாஹு அன்ஹா என்பதுதான் சரியான பதில். இதற்கான ஆதாரம் நூல் புகாரில 3821வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கேள்விக்கு பதில் அளித்ததன் மூலமாக சத்திய முழக்கம் நடுநிலை சமுதாயம் ஒரு வருட சந்தாவை பரிசாக பெற்றிருக்கிறீங்க. உங்களுக்கான அடுத்த கேள்வி, இவ்வுலகத்தில் சிறந்த 2 பெண்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை குறிப்பிட்டு கூறினார்கள்? ஆப்ஷன் ஏ மரியம் அலைஹிஸ்ஸலாம், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஆப்ஷன் பி ஆசியா அலைஹிஸ்ஸலாம், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஆப்ஷன் சி மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஆப்ஷன் டி ஆசியா அலைஹிஸ்ஸலாம், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டாச்சு. ஆப்ஷன் ஏ மரியம் அலைஹிஸ்ஸலாம், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஆப்ஷன் ஏ சரிதானா? ஆப்ஷன் ஏ மரியம் அலைஹிஸ்ஸலாம், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்று குறிப்பிட்டிருக்கீங்க. சரிதானா என்பதை பார்க்கலாம். மாஷா அல்லாஹ், சரியான பதிலை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகத்துல சிறந்த 2 பெண்கள் என்று குறிப்பிட்டு கூறிய பெண்கள் நூல் புகாரில 3432வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இம்ரானின் மகள் மரியம் தான் அப்போது இவ்வுலகின் பெண்களிலேயே சிறந்தவர் ஆவார். தற்போது உலக பெண்களிலேயே சிறந்தவர் கதீஜா ஆவார் என்று அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதன் மூலம் சரியான பதிலை சொல்லி 2வது கேள்விக்கும் சரியான பதில் சொல்வதன் மூலமாக ரியாலு சாலிஹின் என்ற புத்தகத்தை வென்றிருக்கிறீங்க வரைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த கேள்விக்கு செல்லலாம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை எந்த மாதத்தில் திருமணம் முடித்தார்கள்? ஆப்ஷன் ஏ ரஜப், ஆப்ஷன் பி ரமலான், ஆப்ஷன் சி ஷவ்வால், ஆப்ஷன் டி சாபா. இது ரெண்டு இது போலாம். உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டாச்சு. மஷ்வரா பண்ணுங்க, நிதானமா சொல்லுங்க. 2 கேள்விக்கு சரியா பதில் சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில செல்லணும்னா சரியா பதில் சொல்லணும், இல்லைன்னா போட்டியை விட்டு விலகக்கூடிய நிலை ஏற்பட்டுரும். நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கான நேரம் முடிய தருவாயில இருக்கு. இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு. 5 செகண்ட் தான் இருக்கு. ஆப்ஷன் டி ஷாபான். ஆப்ஷன் டி ஷாபான் சரியான பதில் தானா? ரொம்ப மஷூரா பண்ணி நிதானமா பொறுமையா சொல்லியிருக்கிறாங்க. ஷாபான் தான் உறுதியா இருக்கிறீங்களா? ஷாபான் தான் சொல்லியிருக்கீங்க. ஆனால் ஷாபான் தவறான பதில். ஷவ்வால்ல தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை முடித்திருக்கிறார்கள் என்பதை முஸ்லீம்ல 2782வது செய்தியாக பார்க்க முடியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை ஷவ்வால் மாதத்தில் மணந்து கொண்டார்கள், ஷவ்வால் மாதத்திலே என்னுடன் தாம்பத்திய உறவை தொடங்கினார்கள் என்ற செய்தியை பார்க்க முடியுது. தவறான பதில அளித்தது மூலமாக இந்த போட்டியிலிருந்து விலகக்கூடிய சூழல். அல்லாஹ் உங்களுக்கு உங்களுடைய கல்வி ஞானத்தை அதிகரிக்க பிரார்த்தனை செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் ரமலான் சஹர் நேர சிறப்பு நிகழ்ச்சி சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை தொடர்ந்து வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய சகோதரரை வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியுடைய விதிகள் உங்களுக்கு தெரியும் தானே? 3 சுற்றுகளாக நடைபெறும். முதல் சுற்றுல 4 கேள்விகள், 2வது சுற்றுல 3 கேள்விகள், 3வது சுற்றுல 3 கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கு தொடர்ந்து சரியான பதில் அளித்தீர்கள் என்றால் அதற்கான பரிசுகளோடு நீங்க தொடர்ச்சியா அந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து நீடித்து செல்லலாம். தவறா பதில் அளிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா நிகழ்ச்சியை விட்டு வெளியே சொல்லக்கூடிய சூழல் ஏற்படும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். உங்களுடைய பெயர், எங்கிருந்து வரீங்க அப்படின்னு சொல்லுங்க. என் பேர் சாக்கர், மதுரை மாவட்டம் சுப்பிரமணியம். அஸ்ரஃப் அலி, மதுரை மாவட்டம் சுப்பிரமணியம். உங்களுக்கான முதல் சுற்றுல முதல் கேள்வி. உங்களுக்கான கேள்வி, பகலெல்லாம் நோன்பு நோற்று ஒவ்வொரு இரவிலும் குர்ஆன் முழுவதையும் ஓதி வந்த நபி தோழர் யார்? ஆப்ஷன் ஏ அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் பி அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் சி அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் டி அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கான நேரம் தொடங்கியாச்சு. நேரம் இருக்கு. மஸ்ரா பண்ணி பொறுமையா நிதானமா சொல்லலாம். நிதானமா சரியான பதில சொன்னீங்கன்னா தொடர்ச்சியா நிகழ்ச்சிக்குள்ள நீடித்துக்கலாம். தவறான பதில் சொல்லிட்டா ஆப்ஷன் டி அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு. சரிதானா? பார்க்கலாமா? நேரம் இருக்கு. இன்னொரு 13 செகண்ட் இருக்கு, 10 செகண்ட் இருக்கு. உறுதிதானா? பகலெல்லாம் நோன்பு நோற்று ஒவ்வொரு இரவிலும் குர்ஆன் முழுவதையும் ஓதி வந்த நபி தோழர் அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு என்று பி ஆப்ஷனை தேர்ந்தெடுத்திருக்காங்க. சரியான பதிலா என்பதை பார்க்கலாம். மாஷா அல்லாஹ், சரியான பதில் பி ஆப்ஷன் என்பது சரியான பதிலாக இருக்கின்றது. இதற்கான ஆதாரம் முஸ்லீம்ல 2137வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. யஹ்யா பின் அபி கசீர் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், என்னிடம் அப்துல்லா பின் அம்ர் பின் அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், நான் பகலெல்லாம் நோன்பு நோற்று ஒவ்வொரு இரவிலும் குர்ஆன் முழுவதையும் ஓதியும் வந்தேன் என்ற செய்தியை முஸ்லீம்ல பார்க்க முடிகிறது. சரியான பதிலை சொல்லி முதல் கேள்விக்கான பரிசு சத்திய முழக்கம் மற்றும் நடுநிலை சமுதாயம்
ஒரு வருட சந்தாவை வென்றிருக்கீங்க, அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த கேள்வி உங்களுக்கான முதல் சுற்றுல இரண்டாவது கேள்விக்கு செல்லலாமா? இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த தூதரை போன்று நோன்பு வைப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி அளித்தார்கள்? ஆப்ஷன் ஏ இப்ராஹிம் நபி, ஆப்ஷன் பி மூசா நபி, ஆப்ஷன் சி தாவூத் நபி, ஆப்ஷன் டி ஈசா நபி. ஆப்ஷன் சி தாவூத் நபி. உங்களுக்கான நேரம் இருக்கு. நேரத்துக்கு முன்னாடி டக்குன்னு அடிச்சிட்டீங்க. கரெக்டான பதில் தானா? உறுதியாக இருக்கிறீங்க? லாக் பண்ணிடலாம். தப்பு இருந்தால் வெளியே போயிடுவீங்க. நேரம் இருக்கு, மசூரா பண்ணலாம். ஓகே, பாருங்க, சரியான பதில் தாவூத் நபி என்பது சரியா? மாஷா அல்லாஹ், தாவூத் நபி என்பது சரியான பதில். அதற்கான ஆதாரம் இரண்டாவது கேள்விக்கு சரியான பதிலை அளித்து ரியாலு சாலிஹின் புத்தகத்தை வென்று தொடர்ச்சியாக மூன்றாவது கேள்விக்கு செல்ல இருக்கின்றோம். உங்களுக்கான கேள்வி, குர்ஆனை பார்த்தும் மனனமிட்டும் ஓதுகின்ற இறை நம்பிக்கையாளர்களுக்கு உதாரணம் என்ன? ஆப்ஷன் ஏ நாரத்தம் பழம், ஆப்ஷன் பி எலுமிச்சை பழம், ஆப்ஷன் சி ஆரஞ்சு பழம், ஆப்ஷன் டி சாத்துக்குடி பழம். உங்களுக்கான நேரம் தொடங்கியாச்சு. ஆப்ஷன் பி எலுமிச்சை பழம். ஆப்ஷன் பி எலுமிச்சை பழம் சரிதானா? சரியா? நேரம் இருக்கு, நீங்க மசூரா பண்ணலாமே. ஹதீஸ் படிச்சிருக்கோம். ஹதீஸ் படிச்சிருக்கீங்களா? சில நேரம் படித்தது கூட ஏதாவது ஒன்று கிளாஷ் ஆகி மாறுமே. மசூரா பண்ணலாம் தானே? பண்ணியாச்சு. கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க. தவறாக இருந்தால் நிகழ்ச்சியை விட்டு வெளியே போகிற மாதிரி ஆயிடும். பரவாயில்லையா? மசூரா பண்ணியாச்சு. மசூரா பண்ணியாச்சு. சரியோ தவறோ மசூராவில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். என்னதான் இருந்தாலும் பார்த்துடலாம், ஒரு கை பார்த்துடலான்னு இருக்கிறீங்க. ஆனால் தவறான பதிலாக இருந்தால் நிகழ்ச்சியில் தொடர முடியாது. சரியான பதிலை பார்க்கலாம். சரியான பதில் சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற கேள்வி பதில் நிகழ்ச்சியில் முதல் சுற்றுல மூன்றாவது கேள்வி உங்களுக்கானது. சுவனவாசிகள் அருந்தும் பானம் எது? ஆப்ஷன் ஏ சல்சபில் என்ற நீரூற்று, பி அர் ரஹ்மான் என்ற நீரூற்று, சி அர் ரஹீம் என்ற நீரூற்று, டி இதில் எதுவுமே இல்லை. உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டிருக்கு. மசூரா பண்ணி நிதானமாக சொல்லுங்க. 2 கேள்விக்கு சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. ஆப்ஷன் ஏ சல்சபில் என்ற நீரூற்று. ஆப்ஷன் ஏ சல்சபில் என்ற நீரூற்று கரெக்ட் தானா? லாக் பண்ணிடலாமா? நேரம் இருக்க, மசூரா பண்ணிக்கலாம் தானே? தேவையில்லை. பாருங்கள், மசூரா பண்ணுறது இன்னும் 23 செகண்ட் இருக்கு. ஆப்ஷன் ஏ சல்சபில் உறுதியாக இருக்கீங்க. அப்போ ஆப்ஷன் ஏ சல்சபில் என்ற நீரூற்று என்று தேர்ந்தெடுத்திருக்காங்க. சரியான பதிலா பார்க்கலாம். மாஷா அல்லாஹ், சரியான பதிலை தேர்ந்தெடுத்திருக்காங்க. சல்சபில் என்ற நீரூற்று தான் சுவனவாசிகளுக்கு வருந்தக்கூடிய அந்த நீரூற்று என்பதாக அதற்கான ஆதாரம் முஸ்லீம்ல 525வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதற்கு பின் அவர்கள் எதை அருந்துவார்கள் என்று அவர்கள் கேட்டார். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்குள்ள சல்சபில் என்றழைக்கப்படும் நீரூற்றிலிருந்து அருந்துவார்கள் என்று பதிலளிக்க அவர் நீர் கூறியது உண்மையே என்று கூறினார் என்ற செய்தியை இந்த ஹதீஸ்ல பார்க்கிறோம். முதல் சுற்றுல மூன்றாவது கேள்விக்கு சரியான பதிலை அளித்ததன் மூலமா டிஎன்டிஜே பப்ளிகேஷன் வழங்கும் ஒரு புத்தக கிட்ட பரிசா பெற்றிருக்கிறீங்க. அடுத்த கேள்விக்கு போகலாமா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.